வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்கறோம், ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா பாராமெடிக்கல். பாராமெடிக்கல்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு டியூரேஷன், அது என்னென்ன எலிஜிபிலிட்டி, அது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு மெயின் என்ன காரணம்னா, ஒரு 2-3 நாள் வந்து நான் மதுரையில வந்து ஒரு ஜிஹெச்ல வந்து ஒருத்தருக்காக வந்து நான் ஹாஸ்பிட்டல்லே ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்க போன பிறகு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எஸ்பெஷலி வந்து பாராமெடிக்கல் வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு இன்வால்மெண்டா வந்து அங்க ஒர்க் பண்றாங்க, அங்க இருக்கிற எப்படி வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னா கண்கூடா பார்த்த பிறகு, ஏன் நம்ம அடுத்த வீடியோவே வந்து மெயினா வந்து அந்த பாராமெடிக்கல்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அது மெயினா வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்றேன். எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மெயினா பாராமெடிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட், உங்களுடைய நியர் அபவுட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நல்லா தெரிஞ்சுங்க, நியர் அபவுட் உங்க பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நேர்ல போய் விசிட் பண்ணுங்க. நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நர்சிங் வந்து நீங்க நினைக்கிறீங்க ஊசி போறவங்க மட்டும்தான் கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து அத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து அவங்க என்ன மாதிரி வந்து பேஷண்டோட இருக்காங்க, எப்படி பிளட்டோட இருப்பாங்க, எப்படி எல்லாமே இருக்கும். சோ இது வந்து சர்வீஸ் ஓரியன்டட் தான். அதாவது ஓரளவு என்னுடைய அனுமானத்துல வந்து கொஞ்சம் வில்லேஜ் டிராப்ல இருந்து வர்றவங்க வந்து ரொம்ப ஈகரா வந்து நர்சிங்க்கு வராங்க. வில்லேஜ் டிராப்ல இருந்து வர்றவங்க வந்து நர்சிங் தான் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி வரும்போது அர்ப்பணிப்போட வராங்க. ஆனா சிட்டில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு நீட்ல மார்க் கிடைக்கல, சோ என்னுடைய +2 மார்க் வச்சு நான் நீட் இல்லன்னா வந்து நான் பாராமெடிக்கல் வரணும்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க. இங்க வர்றவங்க வந்து சிட்டி பேஸ்ல இருக்கிறவங்க, நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலவங்க வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல எடுத்துட்டு அங்க 2-3 நாள் கிளாஸ்க்கு போனோம்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் அந்த எல்லாமே பாத்துக்கிட்டு வந்து அப்படியே டாக்டர் ஓடி இல்ல நான் என்னால படிக்க முடியாது. சோ அந்த மாதிரி தவறு மட்டும் யாருமே பண்ணக்கூடாது, புரியுதா? சோ அதனால பாராமெடிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல், உங்க ஊர்ல வந்து கிராமத்தில் சின்ன ஹாஸ்பிட்டல் போக வேணா. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, சேலம், சென்னை, திருச்சி, விருதுநகர், இந்த மாதிரி பெரிய ஊர்கள்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க அப்படியே நீங்க எல்லா வார்டையும் அப்படியே போங்க. நீங்க ஒரு பேஷண்ட் மாதிரியே வந்து நீங்க அப்படியே அந்த வார்டெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் பண்றதை நீங்க பாருங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா வந்து எனக்கு ஃபீல்டு வந்து சர்வீஸ் ஓரியன்டட், நான் வந்து இதுல இருப்பேன்னா இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாராமெடிக்கல் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கிடையாது, ஒரு 5% வந்து டிராப் அவுட் ஆகுறாங்க. சோ அந்த டிராப் அவுட் ஆகுறதுக்கு மெயினா வந்து நான் விசாரிச்சவரை அவங்க மேக்ஸிமம் சிட்டி ஓரியன்டட்ல வந்திருக்காங்க. ஏன்னா நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு. சோ அந்த மாதிரி சிட்டி ஓரியன்டட் இருக்கிறவங்க வந்து அவங்க நியர் அபவுட் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து 2-3 நாள் நீங்க உள்ள போய் வந்து தைரியம் ஒரு ஃபுல் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன செய்ய எது செய்ய அப்படியே வந்து நீங்க பாத்துட்டு உங்களால வந்து பண்ண முடிஞ்சா தைரியமா வாங்க. நல்ல சர்வீஸ் ஓரியன்டட், எல்லாத்தோட ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பேஷண்ட வந்து நீங்க ட்ரீட் பண்றது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு கடவுள் மாதிரி. சோ அதனால அவங்களுடைய பிளெஸிங்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாராமெடிக்கல் கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து நீட் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு நீட் தேவையில்லை. யார் யார் வந்து நீட் இல்லாம வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப வந்து சர்வீஸ் ஓரியன்டட், மத்த துறையில வந்து இன்ஜினியரிங் மத்த எங்க போனாலும் நம்மளுடைய எய்ம் வந்து நம்மளுடைய கேரியர் டெவலப் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கும். ஆனா இந்த மெடிக்கல் ஃபீல்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஃபீல்டு. சோ அதுல நீட் முடிச்சு டாக்டர் போறவங்க ஹை பொசிஷன் டாக்டரா போவாங்க. ஆனா பேஷண்ட் கிட்ட வந்து டே டு டே இருந்து பேஷண்ட் அந்த பணிவிடை செய்யறது மெயினா வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறது வந்து மெயினா வந்து யாருன்னா அங்க இருக்கிறவங்க பிஎஸ்சி டிப்ளமோ படிச்ச நர்சிங் இவங்க தான். சோ உண்மையிலே வந்து மை ஃபர்ஸ்ட் சல்யூட் இந்த பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் அண்ட் அந்த ரிலேட்டட்ல இருக்கிற பாராமெடிக்கல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய சல்யூட். ஏன்னா நான் 2 நாள் வந்து ஜிஹெச்ல ஃபுல்லா இருக்கும்போது அவங்களோட அர்ப்பணிப்புலாம் வந்து அவ்வளவு அளப்பரியாது. முதல்ல வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு முதல்ல பாத்துக்கலாம். முதல்ல வந்து பாராமெடிக்கல் வந்து எப்பவுமே நீட் முடிஞ்சோடனே பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். அதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு பிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. அதுல ஒரு சில கோர்சஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்சஸா இருக்கும், ஒரு சில கோர்சஸ் 4 இயர்ஸ் கோர்சஸா இருக்கும். அதுலயே வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. முதல்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு நான் வந்து ஜெனரலா முதல்ல சொல்லிடுறேன். என்னென்ன இருக்குன்னா பிஃபார்ம், அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பிபிடி, அடுத்தது ஏஎஸ்எல்பி. ஏஎஸ்பிஎல்பினா பேச்சுலர் இன்
ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரபி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனாலஜி டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அனிஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், பிஎஸ்சி ரெப்ரசி அண்ட் தெரப்பி, பிஏ ஆப்டம், பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ சைக்காலஜி, அப்புறம் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ். இந்த மாதிரி பிஎஸ்சில நிறைய கோர்சஸ் இருக்கு. இதுக்கு எல்லாம் வந்து பிஎஸ்சி ரிலேட்டடான நீங்க கோர்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 3000 ரூபாய் தான். வருஷத்துக்கே வந்து கவர்மெண்டோட ஃபீஸ் வந்து 3000 ரூபாய் தான். இதே இது வந்து மேக்சிமம் வந்து ஒரு சில கோர்சஸ் கவர்மெண்ட் இருக்கு, ஒரு சில கோர்சஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல இருக்கு. பிரைவேட்ல போனீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளவுனா பிஃபார்ம்க்கு வந்து 43000 ரூபாய், பிஎஸ்சி நர்சிங்க்கு 45000 ரூபாய், பிபிடிக்கு வந்து 33000 ரூபாய், பிஓடிக்கு 33000 ரூபாய். இதுதான் வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸ். பட் இது வந்து நீங்க மேக்சிமம் வந்து நீங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் கோட்டால போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ்லயே நீங்க உங்களுக்கு ஃபுல் பிராக்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து மிச்ச நேரத்தில் வந்து நீங்க வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நீங்க என்னவா இருக்கும் கிளாஸஸ் இருக்கும். சோ அதுல எந்த மாதிரி உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும்னா நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அது பிரகாரம். அதுக்கு என்னன்னா முதல்ல பிஃபார்முக்கும் ஆடியோ அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் சொன்னல அதுக்கும் பி ஆப்டாமுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கணும். அப்புறம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணுமே வந்து இந்த சப்ஜெக்ட் அலௌடு. ஏன்னா சப்போஸ் பயோ மேக்ஸ் இருந்தாலும் ஓகே தான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாலும் பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஆடியோ அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் அடுத்தது பி ஆப்டாமுக்கு வந்து மேக்ஸ் இருந்தாலும் அலோடு. மிச்சம் எல்லா கோர்ஸுக்கும் இந்த 3 கோர்சஸ் தவிர மிச்சம் எல்லா கோர்சஸ்க்கும் என்ன எலிஜிபிலிட்டினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இருக்கலாம், பாட்டனி ஜுவாலஜி இல்லன்னா பயாலஜி இருக்கலாம். புரியுதா? இது ஜஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் மாதிரி தான். இன்ஜினியரிங்ல மேக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இங்க பயாலஜிக்கு 100க்கு எடுப்பாங்க, பிசிக்ஸ்ல பாதி மார்க், கெமிஸ்ட்ரியில பாதி மார்க் 200 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதே இது வந்து மேக்ஸ் பயாலஜி இல்லாம பாட்டனி ஜுவாலஜி எடுத்தீங்கன்னா எல்லாரும் 50, பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, பாட்டனி 50, ஜுவாலஜி 50. இதுல பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணுவாங்க. சோ இது வந்து நார்மல் வந்து ஒரு 17 வயசுல இருந்து 30 வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது வந்து மெயினா வந்து நீங்க இந்த போர்ட்லயும் படிச்சிருந்தாலும் அவளோட தான். நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருந்தாவே போதும், நீங்க கவுன்சிலிங்க்கு அட்டென்ட் பண்ணிக்கலாம். வேற வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கவுன்சிலிங் வரட்டும். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து நிறைய டீடைல் உங்களுக்காக சொல்றேன். இதுவும் வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து ஜஸ்ட் ஓசிக்கு வந்து 31%, பிசிக்கு 26.5, முஸ்லிம்ஸ்க்கு வந்து 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20%, எஸ்சி எஸ்டி அசோசியல் கவர்மெண்டோட நாம்ஸ் பிரகாரம், அதாவது எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 3%, எஸ்சிஏக்கு 1%. இது வந்து அசோசியல் யூஸ்வலா இருக்கிற கவர்மெண்டோட நாம்ஸ் தான். இதுல வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் கவர்மெண்ட்ல இருக்கும், ஒரு சில கோர்சஸ் வந்து எல்லா கோர்ஸுமே கவர்மெண்ட்ல இருக்கும், ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் இதுல இருக்கும் பிரைவேட்ல இருக்கும். அது என்னன்னா வந்து நான் வந்து இந்த வீடியோல வந்து லாஸ்ட் இயர் 2024 வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வைக்கிறேன். எல்லாருமே அதுல பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அது எல்லாமே டீடைலா இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து அட்டாச் பண்றேன். எல்லாருமே வந்து நீங்க என்ன செய்றீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பாருங்க. இப்ப நார்மலா வந்து டூரேஷன் பாத்தீங்கன்னா பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, ஆடியோ இது, அதுக்கப்புறம் வந்து பிஓடி, இது எல்லாமே வந்து 4 வருஷம் கோர்ஸா இருக்கும். மிச்சம் கோர்சஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னா 3 இயர்ஸ் கோர்சஸா இருக்கும். சோ அதனால வந்து இந்த புல்லட்டின் நீங்க எல்லாருமே பாருங்க. எது 4 வருஷம் கோர்ஸ், எது வந்து 3 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கும். இதே கோர்சஸ் வந்து டிப்ளமோவும் இருக்கு. டிப்ளமோ 1 இயர் கோர்சஸ் இருக்கும். அதுவும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 17/6/2025 7/7/2025 வரை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து tnmedicalselection.comல போனீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து எதுக்கு வந்திருக்குன்னா நீங்கள் பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்,
ஃபார்ம் டிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து முதல்ல வந்து நீங்கள் எல்லாமே வெப்சைட்குள்ளே போய் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்தாதான் வந்து நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எல்லாருமே பிஃபார்ம் மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க. அங்கே 19 வகையான படிப்புகள் இருக்குது. என்னென்ன படிப்பு இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி, எந்தெந்த காலேஜில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது, அது எல்லாமே கீழே ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்குது. அந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஏன்னா எல்லாருமே வந்து பிஃபார்ம் மட்டும்தான் நினச்சிட்ருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் மட்டும் தான் நினச்சிட்ருக்கீங்க. அது போக வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு வந்து நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எல்லாமே டீட்டெயில் சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக வந்து வெப்சைட்குள்ளே போய் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் ப்ராஸ்பெக்டஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த டவுன்லோட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா பிஃபார்ம் இருக்குது, பிபிடி இருக்குது, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி, அப்புறம் வந்து கார்டியாலஜிஸ்ட் இருக்குது, பிஎஸ்சி மெடிக்கல் லெபரேட்டரி இருக்குது, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. ரெப்ராசி தெரப்பி, பிஃபார்ம், பிஓடி, இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. மொத்தம் வந்து 19 கோர்சஸ் இருக்குது. இது பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரி இதே கோர்சஸ் வந்து டிப்ளமோலையும் உங்களுக்கு அந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து டவுன்லோட் பண்ணி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜ் இருக்குது எல்லாமே பாருங்கள். அதுக்கு வந்து லாகின் போகணும்னா வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ள அங்கே கிளிக் டு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன செய்யலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணி எப்போவும் நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் மிச்சம் நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்களே, அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் முதல்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். புரியுதா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின்னும் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பதிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பதிகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் போட்டோன்னா நீங்கள் வந்து ஒரு யூசர் நேமு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும், க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ண பிறகு உள்ளே போய் வந்து நார்மல் வந்து உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 17/6/2025 7/7/2025 ஈவினிங் 5 o'clock வரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ப்ரௌசர்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.